I welcome you all for this particular class. Today, the physics class teacher could not handle the class due to heavy rain in Chennai and his area is flooded with water. So instead of cancelling the class, I thought I will handle today. I will meet all of you. This class has got two purposes. Okay, one is to introduce myself. Second, you can give the feedback on all the four classes which we are handling on for NEET. நீட்டுக்கும் ஜேஇக்கு 4 கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறோம். அதனுடைய ஃபீட்பேக் கொடுக்கலாம். அதை எப்படி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், மேம்படுத்தலாம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம். தென் ஹவு டு டேக் எ காம்படிட்டிவ் எக்ஸாம். The biggest problem for our students is they know how to write ஒரு essay டைப் எக்ஸாம் எழுதுறதுக்கு நல்லா தெரியும். நம்ம 6th அது பழகிருக்கோம். 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 10 மார்க், 20 மார்க் அந்த மாதிரி ஏதோ பழகிருக்கோம். ஆனால் இந்த அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் ஒரு கொஸ்டின் கொடுத்து தென் யூ ரைட் த ஆன்சர். they give the ஆப்ஷன். அதில் எது ரைட் ஆப்ஷன் கண்டுபிடிக்கணும், அதை எழுதுறதுக்கு நமக்கு கொஞ்சம் தகராறு. இது எப்படின்னா, உங்கள் அம்மாக்களுக்கு இந்த பழைய கால சாப்பாடெலாம் செய்ய தெரியும். திடீர்னு ஏதோ ஒரு புதுசாக சொன்னீங்கன்னு வச்சுங்க, ஒரு பிஸா செய்ய அம்மானா அப்படியே திணறிடும் எந்த அம்மாவும். இல்லை வேறு ஏதோ தோசையிலேயே ஒரு புது வகையான தோசை கேளுங்க, திணறிடும். இட்லி செய்கிற அம்மாவுக்கு குஷ்பு இட்லி செய்ய தெரியாது, அது மாதிரி. ஆனால் அதுக்கு சமையலே தெரியாதுன்னு சொல்லிடலாமா? தே நோ இட். தே நோ ஹவு டு டூ த குக்கிங், ஹவு டு ப்ரிப்பேர் த ஃபுட் எக்ஸெட்ரா. அது டேஸ்டியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அம்மாக்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இஃப் யூ டெல் தேம் ஒரு புது வகையான ஒரு இது கொஞ்சம் திணறுவாங்க இனிஷியலாக. அப்புறம் யூடியூப்பில் பார்த்தோ இல்லை பக்கத்து வீட்டு மாமியை கேட்டோ கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. அதே தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் டுடே இஸ் லைக் தட். This objective type exam, competitive exam is slightly difficult for you because you are not exposed to that. Okay. Anyway, let me introduce myself. I am Kesav Murthy. I am running this whole, this kind of service. We run this service in the name of igniting young minds. Unga young minds has got lots of potential. How to ignite it, how to bring out that அப்படிங்கிற மாதிரி we are traveling for the last 2 years. We have touched more than 2,500 students till date. போன வருஷம் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக இருக்காங்க. ஒன் ஆஃப் அவர் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் இஸ் 10th ஸ்டாண்டர்டில் NTSC எக்ஸாம்னு ஒன்று இருக்கும். அதுக்கு கொடுக்குற கோச்சிங் தான் எங்களுடைய முக்கியமான ஒரு கோச்சிங். நியர்லி 1,200 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் this year. So again we give coaching for NMMS and we give coaching for NEET and JEE. இப்போ இது ஆக்சுவலாக பிளான் பண்ணலை, பட் டியூ டு request from the students we have started doing it. And everything we give free of cost. We don't charge anything. We have a YouTube channel. அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் அபவுட் ஜாப், எஜுகேஷன், கெரியர் அது பற்றி போட்டுகிட்டே இருக்கோம். நியர்லி 450 videos are there. It has been quite useful to many people. அப்புறம் தென் வி கண்டக்ட் லாட் ஆஃப் காம்படிஷன் லைக் பேச்சு போட்டி, கவிதை போட்டி, டிராயிங், பெயிண்டிங், ஃபோட்டோகிராஃபி, குவிஸ், ஸ்லோகன் ரைட்டிங், ரன்னிங், இந்த மாதிரி நிறைய போட்டிகள் நடத்துகிறோம். வி கிவ் கேஷ் ப்ரைஸஸ் ஃபார் தட் ஃபார் த ஃபஸ்ட் 3 people. All these things. Idea is ஃபார் NTSC கோச்சிங்க்கு படித்தவங்க கூட இதில் இருப்பாங்க. தட் இஸ் த திங். த ஐடியா இஸ் 6வதுலேருந்து 12வது முடிக்கிறதுக்குள்ள 8 அல்லது 9 வகையான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது. வேரின் யூ வில் கெட் சம் ஸ்காலர்ஷிப். ஆனால் இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதை தெரியப்படுத்துறதுக்கு தான் இது. அதே மாதிரி இன்ஸ்பயர் மனாக் அவார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. KVPO இருக்குது. ஸோ நீங்கள் குழந்தைங்க இது ஏதோ 1-2 எழுதி நமக்கு கிடைக்குதோ இல்லையோ, பட் வி ஷுட் ட்ரை அப்படிங்கிறத ஒரு இது. ஓகே, நவ் லெட் மீ கோ டு த I will share the screen. How to take this competitive exams அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். How to excel. ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுது சார். How to excel in a objective type competitive exam. Why we call objective type? Because they are giving 4 options for each question and you have to select one option. இப்போ ரொம்ப ஒரு மேலெழுந்த வாரியாக பார்த்தா ஒரு பேரண்டல் லுக் பார்த்தோம்னா, ஒரு பக்கம் கேள்வி கேட்டு பதிலே கொடுக்கல, லாங் ஆன்சர் எழுதணும். இன்னொரு பக்கம் கேள்வி கேட்டு பதிலும் கொடுத்துருக்காங்க, அது டிக் அடிக்கணும். எது ஈஸியாக இருக்கணும்? இங்கே பதிலும் கொடுத்துருக்காங்க, இங்கே பதில் கொடுக்கல. எது ஈஸியாக இருக்கணும்? உங்கள் போர்டு எக்ஸாம் ஈஸியாக இருக்கணுமா இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் ஈஸியாக இருக்கணுமா?
காம்படிட்டிவ் எக்ஸாம். ஆனால் நமக்கு இந்த டிஃபிகல்ட்டாக இருக்குது. என்ன ரீசன்னா வி ஆர் நாட் யூஸ் டு இட். நம்ம அதை இன்னும் பழகலை. நம்ம பழகாததுனால இப்போ எங்களுக்கெல்லாம் எப்படின்னா, இப்போ நான் ரெட்மி ஃபோன் வச்சுருக்கேன். ரெட்மி ஃபோன் எனக்கு டொக் 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 டக்குன்னு அடிக்க தெரியும். இதே வேறு ஃபோன் கொடுத்தா எனக்கு அடிக்க தெரியாது, நான் ரொம்ப திணறுவேன். அதே மாதிரி தான் உங்களுக்கும். இந்த எக்ஸாமில் எழுதுகிற குழந்தைகளுக்கு இந்த எக்ஸாம் எழுதுறது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ டு திஸ். ஏன் நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒன் கெட் செலக்டட் அவுட் ஆஃப் 200 or 500 or 1000 பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆஃப் கேண்டிடேட். ஏன் அது டிஃபிகல்ட்டுன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாஸ் மார்க் ஃபெயில் மார்க் எல்லாம் கிடையாது. இவன் தோ கட் ஆஃப் இருந்தால் கூட அதில் முதல் 200 பேருக்கு ஒரு ஆள் அல்லது 500 பேருக்கு ஒரு ஆள் தான் செலக்ட் ஆகுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீட் வந்து நம்ம ஊரில் வந்து 75,000 பேர் எழுதுகிறாங்க தமிழ்நாட்டில். ஆனால் ஆக்சுவல் சீட்ஸ் இருக்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட் சீட் வந்து 5150 சீட் இருக்குது. டோட்டலாக 10,000 சீட் இருக்குது. அப்போ என்னாச்சு, 10ல் ஒருத்தருக்கு தான் அது கிடைக்கும். இதனால தான் அது டிஃபிகல்ட்டாக இருக்குது. எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பிகாஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்டிங் தீஸ் எக்ஸாம்ஸ் ஆர் மெனி. அதில் வந்து ஒரு குறைவான ஆட்களுக்கு தான் கிடைக்குது. அப்போது அந்த எக்ஸாமினரோட எய்ம் என்ன, அந்த பேப்பர் செட் பண்ணுறோட எய்ம் என்ன, டு ரிஜெக்ட் ஆஸ் மெனி கேண்டிடேட்ஸ் அஸ் பாசிபிள். எவ்வளோ பேர் இதுலேருந்து நீக்க முடியுமோ அவர் போய் நீக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் அந்த எக்ஸாம் அந்த பேப்பரை செட் பண்ணுறவர் செட் பண்ணுறார். எப்படியெல்லாம் அவரை ரிஜெக்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் கேண்டிடேட்ஸ் வந்து தப்பு பண்ண வைக்கலாம் அந்த எக்ஸாமில். மெத்தட்ஸ் யூஸ்ட் ஃபார் ரிஜெக்ஷன். ஒன்று வந்து டிஃபிகல்ட் கொஸ்டினை ரொம்ப டிஃபிகல்ட்டாக கொடுத்தா நிறைய பேர் எழுத மாட்டாங்க. தட் இஸ் ஒன் வே ஆஃப் ரிஜெக்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ். த அதர் வே இஸ் டைம் கன்சியூமிங் கொஸ்டின்ஸ். ரொம்ப நேரம் அந்த கொஸ்டின் போடுறதுக்கு டைம் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் என்ன ஆகும், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த அவ்வளோ கொஸ்டின்ஸ் எழுத முடியாமல் குறைவான கொஸ்டின்ஸை எழுதுவார் யார், அந்த ஸ்டூடெண்ட். ஸோ பிகாஸ் ஆஃப் விச் அதில் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிடலாம். நிறைய பேர் நல்ல மார்க் வாங்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஈஸியாக கொடுத்த என்ன ஆகும்னா, எல்லாருமே 100க்கு 100 வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுவார், எக்ஸாமினர் இருக்கிறதே இப்போ 5000 சீட்டு, ஆனால் இங்கே 75,000 பேர் எழுதுகிறாங்க, எப்படி நம்ம வந்து கொடுக்குறது. அதனால் இதை வந்து எப்படி ரிஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க வந்து அந்த கொஸ்டின் பேப்பரே செட் பண்ணுவாங்க. தேர்ட் இஸ் கன்ஃபியூசிங் கொஸ்டின்ஸ். தே வில் கிவ் எ கொஸ்டின் விச் மே கன்ஃபியூஸ் யூ. ஆக்சுவலாக கொஸ்டின் கிளியராக தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். தென் மிஸ்லீடிங் கொஸ்டின்ஸ் ஆர் ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ். கொஞ்சம் மிஸ்லீட் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஸ்டினே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, இது மாதிரி இருக்கும். அடுத்தது irrelevant டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் இந்த கொஸ்டின். அதாவது கொஸ்டினில் சில டேட்டா இருக்கும், அதாவது சில நம்பர்ஸ் இருக்கும், அது ஆக்சுவலாக அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாது, வேணுன்னே கொடுத்துருப்பாங்க. சம் டேட்டா இஸ் கிவன் there which need not be which is not required to solve that particular problem. அந்த மாதிரியும் இருக்கும். These are the ways through which they will reject, they will try to reject the participants. Okay, இது nature of questions. ஓகே, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது. இப்போ இதில் ரிஸ்க் டேக்கிங் அண்ட் மார்க்ஸ், ரிஸ்க்குக்கும் மார்க்குக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்கலாம் பாருங்கள். யூ ஹாவ் டு ப்ளே திஸ் எக்ஸாம். அதான், யூ ஹாவ் டு ப்ளே திஸ் எக்ஸாம். இதை வந்து நீங்கள் விளையாட வேண்டும், இதை எழுதுறது இல்லை. இந்த எக்ஸாமே, இந்த அப்ஜெக்டிவ் எக்ஸாமே இது விளையாட வேண்டும். நம்ம கோடீஸ்வரன் பார்த்தீங்களா, கவுன் பனேகா குரோர்பதி, அதாவது நீங்களும் வெல்லலாம் கோடி அப்படின்ட்டு ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க டிவியில், கோடீஸ்வரன் சொல்லி. அது மாதிரி தான் இந்த எக்ஸாமை நீங்கள் விளையாடணும். அது வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறதில்லை, அது விளையாடுவது என்று பெயர். ஸோ யூ ஹாவ் டு ப்ளே திஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாமை நீங்கள் ப்ளே பண்ணணும். அண்ட் டு நாட் ரைட் த எக்ஸாம். நீங்கள் எக்ஸாமை எழுதுறேன்னு சொல்லி போய் அதை நீங்கள் அந்த எக்ஸாமை நீங்கள் ஃபேஸ் பண்ணாதீங்க. நான் இந்த எக்ஸாமை ப்ளே பண்ணுறேன்னு போய் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி அடைவதற்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஈச் கொஸ்டின் கெட்ஸ் 1 minute ஆர் லெஸ் தேன் a minute டு ஆன்சர். இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம் கிடைக்கும் மோஸ்ட்லி, அல்லது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், கொஞ்சம் அதிகமாக கிடைக்கலாம். தட் இஸ் த அகெயின் ரொம்ப டைம் கிடைக்காது உங்களுக்கு ஒரு கொஸ்டினை எழுதுறதுக்கு. த தேர்ட் இஸ் கரெக்ட் ஆன்சர் கெட்ஸ் 3 or 4 marks. ஒவ்வொரு எக்ஸாம் ஒவ்வொரு மாதிரி. கரெக்ட் ஆன்சர் இருந்தால் 4 மார்க்கோ 3 மார்க்கோ ஒவ்வொரு எக்ஸாமில் எப்படி இருக்கோ அது மாதிரி கிடைக்கும். ராங் ஆன்சர் ஆச்சுன்னா நெகட்டிவ் மார்க் உண்டு, 1 மார்க் போயிடும். இப்போது அது நம்ம பார்ப்போம். த கேண்டிடேட் லூசஸ் 1 mark இஃப் இட் இஸ் ராங். நீங்கள் எழுதவே இல்லைன்னா மார்க்கும் வராது, மார்க்கும் போகாது. பட் தென் இஃப் யூ ரைட் த எக்ஸாம் அண்ட் தென் இஃப் இட் இஸ் ராங், தென் யூ கெட் நெகட்டிவ் மார்க்ஸ். சப்போஸ் யூ கெஸ் 10 questions, 10 கொஸ்டினை கெஸ் பண்ணுறீங்க, அதில் 3 are கரெக்ட் அண்ட் 7 are ராங்.
அப்போ என்ன 3க்கு 4 மார்க் வச்சுக்கலாம் ஒரு கொஸ்டனுக்கு. 3 × 4 12 மார்க் உங்களுக்கு வந்திருக்கும். எத்தனை மார்க் நீங்கள் லூஸ் பண்ணியிருப்பீங்க? 7 ராங்குங்கிறதுனால 7 கழிச்சிருங்க, -7 போகும். 12 - 7 5 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் அதுக்கு 3 மார்க்ஸ் தான் கரெக்ட் ஆன்சருக்கு 3 மார்க்ஸ்னா 3 × 3 9 மார்க்ஸ் கிடச்சிருக்கும். அதில் 7 ராங்கன்னா 7 போச்சுன்னா 5 மார்க் 2 மார்க் கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம்? 10 கொஷனில் 2 கரெக்டானா கூட போதும். யூ டோன்ட் லூஸ் எனி திங், யூ மே நாட் கெயின் மச். இஃப் 2 ஆர் கரெக்ட் தென் 2 இப்போ 3 கரெக்டானாவே உங்களுக்கு பாசிட்டிவில் வந்துடுது. 2 கரெக்டான யூ மே லூஸ் 1 மார்க். 2 கரெக்டான 2 ஆமாம், யூ மே லூஸ் 1 மார்க். 2 யூ மே லூஸ் 2 மார்க்ஸ். இஃப் 4 ஆர் கரெக்ட் தென் கெயின் இஸ் 6 மார்க்ஸ். அதனால ரிஸ்க் எடுக்கணும் இந்த எக்ஸாமில். இந்த எக்ஸாமில் நமக்கு எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக ஆன்சர் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இன் திஸ் எக்ஸாம் யூ நீட் நாட் நோ எக்ஸாக்ட் ஆன்சர் ஃபார் ஆல் த கொஸ்டின்ஸ். பட் இதில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். என்ன ரிஸ்க்கு? ஓகே, ஒரு கொஸ்டின் படிச்சிட்டோம், அதில் ஏதாவது நம்ம ஒரு 10 ஓகே 100 கொஸ்டின் இருக்குது, 90 எழுதியாச்சு, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதில் எழுதியாச்சு. இன்னும் 10 கொஸ்டின் இருக்குது எனக்கு தெரியாது, ஆனால் இன்னொரு 2-3 நிமிஷம் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? 10 கொஸ்டின் நீ கெஸ் பண்ணலாம். எப்படி கெஸ் பண்ணலாம்? ரிஸ்க் ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். கெஸ் பண்ணாமல் வர்றதும் தப்பு, ஃபுல்லாக கெஸ் பண்ணுறதும் தப்பு. எப்படி கெஸ் பண்ணலாம்? அந்த 10 கொஸ்டினில் 3 கரெக்டாக மாதிரி இருந்து வச்சுங்க, ஸ்டில் யூ கெயின். ஸோ இந்த ரிஸ்க் எடுக்கிறது தான் ஒரு இது. எத்தனை பேர் வண்டி ஓட்டிருக்கீங்கன்னு தெரில. வண்டி ஓட்டிருக்கீங்களா? 2 வீலர்? அப்போ வண்டி ஓட்டும் போது ஒரு சிக்னல் அங்கே விழுகுது. சிக்னல் வந்து 15, 14, 13, 12, 11 அப்படியே கீழே வருது. நீங்கள் அப்படியே சிக்னல் பக்கத்தில் போயிட்டீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? You will take risk to cross the signal. You increase your speed little bit. அப்புறம் சைட்லி பார்த்து எவனா வந்து இடிச்சிடறானான்னு பார்த்துட்டு யூ இன்க்ரீஸ் யர் ஸ்பீட் அண்ட் யூ கெட் த்ரூ தட் பர்டிகுலர் சிக்னல். இல்லையா? அதுதான் ரிஸ்க் எடுக்கிறதுன்னு பேர். ஆனால் அதே இப்போ அந்த டைமிங் வந்து 5, 4, 3 வருதுன்னு வச்சுங்க, அப்போ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுவீங்க. அதில் ரிஸ்க் எடுத்தால் வம்பாயிரும், எங்கேயா போய் மோதிடுவோம் அப்படின்னு வம்பாயிரும். அந்த வேட்டுட்டு ஒரு சில குழந்தைகள் 15 வந்தால் கூட அங்கேயே நின்றுக்குவாங்க, வேண்டாம் எதுக்கு வம்புன்ட்டு நின்றுக்குவாங்க. சில குழந்தைகள் வந்து 1 இருக்கும்போதே ரிஸ்க் எடுப்பாங்க. ரெண்டுமே தப்பு. 15 இருக்கும்போது ரிஸ்க் எடுக்காததும் தப்பு, 1 இருக்கும்போது 2 இருக்கும்போது ரிஸ்க் எடுக்கிறதும் தப்பு. இன்பிட்வீன் சம்பேர் நம்ம எல்லாருமே இருப்போம். நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி. இதை நீங்கள் அசஸ் பண்ணணும்னா என்ன மாதிரி பர்சனாலிட்டி நீங்கள் அசஸ் பண்ணணும். நான் வந்து அந்த 15 இருந்தால் கூட நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு இருக்கிற சில பர்சனாலிட்டி இருப்பாங்க. 1 இருந்தாலும் ரிஸ்க் எடுப்பேங்கிற பர்சனாலிட்டி. இந்த ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க யூ ஷுட் ட்ரை டு கம் இன்பிட்வீன் வர்றதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். இன்பிட்வீன் இருக்கிறவங்க கரெக்டாக எக்ஸாக்ட்லி வேர் டு ஐ ட்ரா த லைன். அந்த டிராஃபிக் வந்து ஒரு 10, 9 வரும்போது நம்ம ரிஸ்க் எடுக்கலாமா, 8 வரும்போது எடுக்கலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுற மாதிரி திஸ் ஆல்சோ யூ நீட் டு டேக் ரிஸ்க். ரிஸ்க் எடுத்தால் தான் மார்க் வரும். புரிஞ்சுதா? அதனால தான் இந்த எக்ஸாம் ஈஸின்னு நான் அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று வந்து ஆன்சர் அவனே கொடுத்துட்றான், 2வது வந்து ரிஸ்க் எடுக்கலாம். ரிஸ்க் எடுத்தால் உங்களுக்கு பாருங்கள் 10 கொஸ்டினில் 3 கரெக்டாக இருந்தால் கூட யூ கெயின் மார்க்ஸ். நல்ல விஷயமா? அப்போ இந்த எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாமா? அதாவது வெற்றி அடைஞ்சிடலாமா? எவ்வளோ ஈஸி பாருங்க. நீங்கள் உங்கள் லாங் ஆன்சர் எழுதுறது தான் கஷ்டம். ஆனால் நிறைய பேருக்கு இதுக்கு தெரியாததுனால ஆக்சுவலாக இந்த ஒரு பாடத்தை வந்து நான் பின்னாடி எடுக்கிறதா இருந்தது. இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸ் வாத்தியார் வராததுனால அவர் வர முடியல, பிகாஸ் ஆஃப் த ரெயின் தேர். ஸோ ஐ தாட் ஐ வில் டேக் திஸ் கிளாஸ். இப்போ நான் இன்னைக்கு எடுத்ததே நல்லதாக போச்சுன்னு கூட நான் நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ரீடிங் த கொஸ்டின். இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ரீட் ஈச் கொஸ்டின் ட்வைஸ் பிஃபோர் ஆன்சரிங். இது ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸாமில். ஒரு கேள்வியை 2 முறையாவது நீங்கள் படிக்க வேண்டும். அப்போ நீங்கள் கேட்பீங்க, 2 முறை படிக்கிற டைம் இருக்குமா சார் அப்படின்னா, கண்டிப்பாக டைம் இருக்கும். அதுக்கு மேலேயே டைம் இருக்கும். ஒரு முறை படித்து அதை நான் நல்லா புரிஞ்சுட்டா கூட 2வது முறை படியுங்கள். ஏன்னா அங்கே ஏதாவது ஒரு கொக்கி வச்சுருப்பார் அந்த எக்ஸாமினர். அந்த எக்ஸாமினர் எப்படியாவது உங்களை தப்பு பண்ண வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு கொக்கி வச்சுருப்பார். அதனால் நீங்கள் 2 முறை படிங்கள். ஈவன் இஃப் இட் இஸ் கிளியர் ஃபார் த ஃபஸ்ட் டைம், ரீட் இட் ஃபார் த செகண்ட் டைம். தட் இஸ் த முக்கியமான ஒரு விஷயம். ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணி கிளியர் ஆகிடுச்சு சார், எனக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா கூட யூ ரீட் இட் ஃபார் த செகண்ட் டைம். ஸோ ரீட் இட் ஃபார் த செகண்ட் டைம். இஃப் கொஸ்டின் இஸ் நாட் கிளியர் ஆஃப்டர் ரீடிங் ஃபார் த செகண்ட் டைம், தென் ஸ்கிப் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 முறை படிச்சும் எனக்கு புரியல சார்,
கொஸ்டின் புரியலன்னா ரொம்ப டைம் அதில் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு குட் பை டு தட் கொஸ்டின், ஒரு குட் பை சொல்லிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிருங்க. ரீட் ஆல் த கொஸ்டின்ஸ் டூரிங் தட் எக்ஸாம் டியூரேஷன். இது என்ன அர்த்தம்னா, இப்போ சமிதா ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு குழந்தை எக்ஸாம் ஹால் விட்டு வெளிவரும்போது என்ன சொல்லணும், 100 கேள்வி இருந்தது, நான் 100 கேள்வியை நான் படித்து பார்த்தேன், ஆனால் எழுதுனது 90 கேள்வி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நான் 90 தான் எழுதினேன், ஆனால் 100 கேள்வியும் படித்து பார்த்தேன் என்று சொல்ல வேண்டும். அது ரொம்ப முக்கியம், எல்லாருக்குமே அது முக்கியம். ரீட் ஆல் த கொஸ்டின்ஸ் டூரிங் தட் எக்ஸாம் டியூரேஷன். யூ நீட் நாட் அட்டெம்ப்ட் ஆல் த கொஸ்டின்ஸ். ஏன் தெரியுமா, இந்த லாஸ்ட் 20-30 கொஸ்டின் மேபி ஈஸியர். கடைசியை கொடுக்குற 20-30 கொஸ்டின் ஈஸியாக இருந்துடலாம். நீங்கள் முதலேருந்து அப்படியே போட்டே வரீங்க, 60 தான் போட்டிருக்கீங்க அல்லது 70 தான் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்புறம் அடுத்த 30 அட்டெம்ப்டே பண்ணல, வந்துட்டீங்க. ஆனால் அடுத்த 30 ரொம்ப ஈஸி கொஸ்டின்ஸ் இருக்கலாமா, இருக்க முடியாதா? இருக்கலாம். அப்போ நம்ம அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. கடைசி யூஸ்வலாக நான் பார்த்துருக்கேன் எல்லா எக்ஸாம், கடைசி 10 கொஸ்டின் ரொம்ப ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்லேருந்து மங்குன்னு எழுதி ஒரு 80 வரும்போது டைம் ஆயிடும். அவர் வந்து இப்போ பேப்பர் பிடுங்கிட்டு போயிடுவார். கடைசி 20 நிமிஷம் எழுதியிருக்க மாட்டார். அப்போ அந்த 20 கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வெளிவரும்போது நம்ம குழந்தைங்க யார் வந்தாலும் எக்ஸாம் ஹால் விட்டு வெளிவரும்போதும் நான் எல்லா கொஸ்டினையும் படித்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒத்துக்கிறீங்களா? Yes sir. Yes sir. வெரி குட். ஓகே, அடுத்தது பாருங்க. அட்டெம்ப்டிங் த கொஸ்டின். இப்போ ரீடிங் த கொஸ்டின் பார்த்துட்டோம். பாருங்க, முதல்ல என்ன பார்த்தோம், நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த எக்ஸாமினருடைய எய்ம் என்ன, அவர் தான் நம்மளுடைய எதிரி. அந்த பேப்பரை செட் பண்ணவர் தான் எதிரி. அவர் எதுக்காக நம்மளை வந்து காலவாரக்கு ரெடியாக இருக்கார் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட், ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நம்ம பேசிட்டோம். எங்கே ரிஸ்க் எடுக்கணும், ஒரு 100 கொஸ்டின் இருந்தால் ஒரு 80 எனக்கு தெரியுது எழுதியாச்சு. அந்த பாக்கி இருக்கிற 20 கொஸ்டினில் ரிஸ்க் எடுக்கணும். அதாவது முதல் நிமிஷத்துலேருந்தே ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அப்படியே எழுதிட்டே வரீங்க, ஒரு 70 80 எழுதிட்டீங்க, இன்னும் டைம் பத்தாதாட்டிருக்கு. அப்போ ரிஸ்க் அப்புறம் கொஸ்டினும் தெரியல, அப்போ ரிஸ்க் எடுக்கலாமா? எடுக்கணுங்கிறது முக்கியம், எடுக்கக்கூடாதுங்கிறது தான் இங்கே தப்பு. ரிஸ்க் எடுத்தால்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். பட் எந்த அளவு ரிஸ்க் எடுக்க வேண்டும் என்பதை இப்போ ஒரு கேள்வி கேட்கல. யார் பாய்ஸ் யாராவது இருக்கீங்களா? கிருபாகரன் இருக்காரா? பாய்ஸ் யாராவது பேர் சொல்லுங்க. சார் ரோஹித் ஹியர் சார். ரோஹித் நாகராஜன் சார். ஓகே, ஒரு பக்கத்து தெருவில் கொண்டு போய் ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு வரணும். உங்க அப்பா உங்ககிட்ட கொடுத்துட்டு வாப்பான்னு சொல்லுவாரா? எஸ் சார். அதே ஒரு 5 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுக்கணும் பக்கத்து தெருவில், கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லுவாரா? நோ சார். இதுதான்ப்பா ரிஸ்க். அப்போ அப்பா என்ன பண்றாரு, உங்க மேல நம்பிக்கை இல்லாமல் இல்லை, ரோஹித்துக்கு மேல அவருக்கு 100% நம்பிக்கை இருக்கிறது. இருந்தாலும் 500 ரூபாய் கொடுத்துட்டு வான்னு சொல்லும்போது ரோஹித்தை நம்பினவர், ஆனால் 5 லட்சம் ரூபாய்க்கு அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல அவர். நான் ரிஸ்க்குங்கிறத நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா? நீங்கள் அதே மாதிரி தான், அப்பா மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும். எஸ், ஐ ஷுட் டேக் ரிஸ்க், பட் ஹவு மச் ரிஸ்க் ஐ ஷுட் டேக், யூ ஹாவ் டு டிசைட். இது இண்டிவிஜுவலுக்கு மாறும், ஒரே மாதிரி நான் சொல்லக்கூடாது. இண்டிவிஜுவலுக்கு மாறும். அவங்க வளர்ந்த விதம், அவங்க இத்தனை பரீட்சைகள் எழுதின விதம், அவங்களுடைய டீச்சர்கள், ஆசிரியர்கள், அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி பேசியிருக்காங்க, அதெல்லாம் விதம். அதனால் யூ மஸ்ட் டேக் அ ரிஸ்க் இந்த எக்ஸாமில், தென் ஓன்லி யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஓகே, தேர்ட் என்ன பார்த்தோம், யூ ஷுட் ரீட் த கொஸ்டின் ட்வைஸ். இது ஒரு கலை ஆக்சுவலாக. ஏன்னா 2வது ரீட் பண்ணும்போது ஒரு கசப்போடு ரீட் பண்ணுவான். ஏன்னா முதல்லையே புரிஞ்சிருச்சு, அப்புறம் 2வது எதுக்கு, அப்படி இல்லை. செகண்ட் டைம் ஆல்சோ யூ ஷுட் ரீட் வித் லாட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். முதல் தடவை எப்படி படிச்சிங்களோ அதே அளவு கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் படிக்கணும். அண்ட் ஃபோர்த் இஸ் அட்டெம்ப்டிங் த கொஸ்டின். ஹவு டு அட்டெம்ப்ட் எ கொஸ்டின் பாருங்கள். ஈச் கொஸ்டின் இஸ் given about a minute to answer. If you consume more than 2 minutes, then we can safely say that methodology followed is wrong. ஒவ்வொரு கேள்விக்கும் 1 நிமிஷம் அல்லது 1 நிமிஷம் ஒரு 15 செகண்ட்ஸ் அந்த அளவு தான் டைம் தேவைப்படும். பட் ஒரு கேள்வியை நீங்கள் 2 நிமிஷம் எடுக்கிறீங்கன்னா அப்போ உங்கள் மெத்தடாலஜி தவறுன்னு அர்த்தம். தட் இஸ் நாட் த ரைட் மெத்தட்னு அர்த்தம். ஏதாவது 2 நிமிஷத்துக்கு மேலே எடுத்தீங்கன்னா அந்த கேள்வி அப்படி போகாதீங்க, நேராக அதை விட்டுட்டு வேறு கேள்வி போயிடணும். நிறைய குழந்தைகள் இந்த கிளாஸில் போடும்போது, சார் இந்த கொஸ்டின் 3 நிமிஷம் ஆகுது சார், 4 நிமிஷம் ஆகுது சார் ஆன்சர் பண்ணுறதுக்கு, கால்குலேட் பண்ணுறதுக்கு. அப்படின்னா நம்ம மெத்தடாலஜி ராங். நம்ம படித்த இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணணுமோ அந்த முறையில் சால்வ் பண்ணாமல் வேறு ஏதோ முறையில் நம்ம ட்ரை பண்ணுறோன்னு அர்த்தம். attempt as many questions as possible. இதுதான் அந்த ட்ரிக் ஆஃப் த ட்ரேடே. இதுதான்
நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். அதுக்கு தான் அந்த ரிஸ்க் எடுக்கணும்னு நான் சொன்னேன். அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த எக்ஸாம் ரீட் த்ரூ ஆல் த கொஷின்ஸ், நீட் நாட் அட்டெம்ப்ட் ஆல். அதுக்காக 100% அட்டன் பண்ணணுமா இல்லை, பட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அட்டன் பண்ணணும். யூ நீட் நாட் அட்டெம்ப்ட் ஆல் த கொஷின், பட் யூ மஸ்ட் ரீட் ஆல் த கொஷின்ஸ் இன் த எக்ஸாம் ஹால். அட்டெம்ப்ட் கொஷின்ஸ் நோன் டு யூ. உங்கள் மைக் ஆஃப் பண்ணுங்கண்ணா, மைக் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். அட்டெம்ப்ட் கொஷின்ஸ் நோன் டு யூ. மைக் ஆஃப் பண்ணுங்க. யார் அது? மைக் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே. அட்டெம்ப்ட் கொஸ்டின்ஸ் நோன் டு யூ. தெரிஞ்ச கொஸ்டினை முதல்ல அட்டெம்ப்ட் பண்ணிடுங்க. இப்போ முதல் கொஸ்டின் பார்க்குறீங்க, தெரிஞ்ச கொஸ்டின் எழுதியாச்சு. ரெண்டாவது கொஸ்டின் பார்க்குறீங்க, தெரிஞ்ச கொஸ்டின் எழுதியாச்சு. மூணாவது கொஸ்டின் வரீங்க, ஒரு முறை படிக்கிறீங்க, 2 முறை படிக்கிறீங்க, இன்னும் அவ்வளோ ஒன்றும் புரிஞ்ச மாதிரி இல்லை. அப்போ என்ன பண்ணால் ஒரு புள்ளி வச்சுட்டு 4வது கொஸ்டின் போயிடும். புட் a dot on questions which you have understood but could not get the answer. அதாவது 3வது கொஸ்டினை புரிஞ்சிருச்சு, ஆனால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியல, கரெக்டாக வரல. அப்போ ஒரு புள்ளி வச்சுட்டு ஒரு டிக் அடிச்சுட்டு அந்த கொஸ்டின் பேப்பரில் ஒரு டிக்கோ புள்ளியை வச்சுட்டு நீங்கள் போயிருங்க. அது எதுக்குன்னா அந்த பின்னாடி டைம் இருந்தால் அந்த புள்ளி வச்ச கொஸ்டினுக்கெல்லாம் நீங்கள் வருவீங்கன்னு அர்த்தம். ஆனால் இன்னொரு வகை இருக்குது. 4வது கொஸ்டின் போகிறீங்க, முதல் தடவை படிக்கிறீங்க, புரியல, 2வது தடவை படிச்சிங்க, அப்பவும் புரியல, இம்மீடியட்டாக நீங்கள் 5வது கொஸ்டின் போயிருங்க. இதுக்கு திரும்பியும் வர வேண்டாம். அது புரியவே இல்லை. புரியாத கொஸ்டினை நம்ம அப்படி பிளைண்டாக ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ அட்டெம்ப்டிங் கொஸ்டின் இது ஒரு கலை, இட்ஸ் நாட் அ சயின்ஸ். அகெயின் ஐம் டெல்லிங் யூ, உங்கள் நாலேஜ் வந்து நீட்டில் நீங்கள் ஜெயிக்கிறீங்களா அல்லது நம்ம எம்பிபிஎஸ் கிடைக்குதே இல்லையா அப்படிங்கிறது இட்ஸ் நாட் பியூர்லி பேஸ்ட் ஆன் யுவர் நாலேஜ். யுவர் நாலேஜ் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ் டு த டியூன் ஆஃப் 80 to 85%. பட் another 50%, 15% is your art of taking this test. இந்த டெஸ்ட் டேக்கிங் அப்ரோச்சுன்னு சொல்கிறோம் இதை நாங்கள். அதை எப்படி எழுத வேண்டும் என்ற நிறைய குழந்தைகள் இது தெரியாமல் போயிடுறாங்க. சும்மா மங்கு நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுகிறாங்களே ஒழிய, பட் ஒவ்வொரு முறையும் அது எப்படி நம்ம அதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரியாமல் போகிறது ஒரு ப்ராப்ளம். ஓகே, அட்டெம்ப்டிங் த கொஸ்டின் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது பாருங்கள், செக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டாக் டேக்கிங். இது என்ன அர்த்தம்னு பாருங்க. நமக்கு 3 செக்ஷன் இருக்கும், அதாவது நீட்டில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இல்லையா? attempt more questions on sections which are easier in the exam on the given day. இதுதான் முக்கியம். அவங்க சமிதாஸ்ரீ போனாங்க உள்ள, அல்லது ரோஹித் போனாங்க உள்ள, அவருக்கு பயாலஜி ரொம்ப பிடிக்கும், பயாலஜியில் அவர் ஒரு புலி, அவர் ஒரு சிங்கம்னு வச்சுக்கலாம். உள்ளே போய் அங்கே, ஆனால் அந்த வருஷம் பயாலஜி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் வந்துருச்சு. அவர் என்ன பண்ணுவார், பயாலஜி தான் என்னோடய செக்ஷன், அதில் ஒரு கை பார்த்துடலான்னு சொல்லி உள்ளே பூந்து விட்டு விளையாடுவார். அதில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பிகாஸ் அந்த வருஷம் வேற இவர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் வீக்கு, ஆனால் அந்த வருஷம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஈஸியாக வந்திருக்கலாம். அப்போது இவர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அங்கே பார்த்துருந்தாருன்னா கொஞ்சம் ஜெயிப்பதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் சொல்கிறேன், அட்டெம்ப்ட் மோர் கொஷின்ஸ் ஆன் செக்ஷன்ஸ் விச் ஆர் ஈஸியர் இன் த எக்ஸாம் ஆன் த கிவன் டே. It is not easier to Rohit or Samita Sri or somebody else, Shifana or somebody else. It is the exam on the given day. ஜென்ரலாக என்னென்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்பது ஜென்ரல் ஒரு அபிப்பிராயம். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பயாலஜி டஃப்பாக வந்துடலாம். ஜென்ரலாக ஃபிசிக்ஸ் வந்து டஃப்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபிசிக்ஸ் ஈஸியாக வந்துடலாம். A particular section is easy for a candidate, so he or she plans to maximize the score in that section. But it may so happen that in the exam some other section may come easy. So attempt more questions in section which is easy in that paper. அந்த தட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த அன்னைக்கு எப்படி இருக்குது, அன்னைக்கு வந்து நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த தட்டு. அந்த கிவன் டே இது முக்கியமான வேர்டுங்க. அன்னைக்கு எந்த பேப்பர் ஈஸியாக இருக்கோ அதில் பூந்து விளையாடி நிறைய ஸ்கோர் நம்ம பண்ணணும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் கெமிஸ்ட்ரியில் தான் எனக்கு ரொம்ப நான் நல்லா பண்ணுவேன், ஆனால் இன்றைக்கி கெமிஸ்ட்ரி டஃப்பாக வந்துருச்சு அப்படின்னு ஒரி பண்ணிக்க வேண்டாம். பட் அது மற்ற இடத்துல ரெண்டுலேயும் பூந்து பண்ணிவிட்டு கெமிஸ்ட்ரியில் ஒரு 1-2 கொஸ்டின்ஸ் எழுதாமல் வந்தாலும் தப்பில்லை. எவ்ரி 30 minutes டூ அ ஸ்டாக் டேக்கிங் ஆஃப் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டெம்ப்டட். ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும், இது 3 hour எக்ஸாம்னு நினைக்கிறவங்க எக்ஸாம், அப்போ 30 நிமிஷம் இருக்குது. ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் ஒரு ஸ்டாக் டேக்கிங் பண்ணுங்கள். எவ்வளோ எழுதியிருக்கோன்னு பாருங்கள். டூ அ ஸ்டாக் டேக்கிங் ஆஃப் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டெம்ப்டட். கெட் அப் ஃப்ரம் த சீட்லேருந்து கொஞ்சம் அப்படியே வெளியே மேலே கொஞ்சம் உட்கார்ந்தவர் எந்திரிங்க. And do some physical movement so that the monotony can be broken. என்ன பண்ணோம்னா
உங்கள் சீட்லேருந்து 30 நிமிஷம் கூட எந்திரிச்சு கை கால் அப்படி இப்படியெல்லாம் அசைச்சு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அசைச்சு மறுபடியும் உட்காருங்க. அப்போ என்ன சொல்லுது, உங்கள் உடம்புக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 30 நிமிஷம் ஆகிப்போச்சு, நம்ம கொஞ்சம் கொஸ்டின் எழுதியாச்சு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க. அப்புறம் தென் யூ ஆர் கோயிங் ஃபார் த எக்ஸாம். ஓகே, அது ரொம்ப முக்கியம். இந்த 30 மினிட்ஸில் என்ன ஸ்டாக் டேக்கிங் பண்ணுவோன்னா 30 மினிட்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ கொஸ்டின் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ சமிதா ஸ்ரீ வந்து 15 கொஸ்டின் தான் எழுதியிருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. அப்போது 30 மினிட்ஸுக்கு அது குறைஞ்சது ஒரு சுமார் 30 கொஸ்டின் எழுதியிருக்கோம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டின்னா 15 எழுதியிருக்கேன்னா நம்ம ஸ்லோவாக போகிறோன்னு அர்த்தம். அப்போ அடுத்த 30 நிமிஷம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும்னு அர்த்தம். இல்லை அது விட்டுட்டு ஒருத்தர் வந்து 30 நிமிஷத்தில் 50 கொஸ்டின் எழுதியிருக்காருன்னா நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன், நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி இன்னும் கொஞ்சம் கரெக்டாக படித்து எழுதலாம். ஏன்னா 50 நிமிஷம் போகிறவர் மே மேக் எ மிஸ்டேக். சமிதா ஸ்ரீ எல்லாம் கரெக்டாக 15 கரெக்டாக எழுதியிருந்தா கூட பட் ஷீ மே நாட் கெட் த ரிக்வயர்டு ஸ்கோர் பிகாஸ் ஸ்லோவாக போகிறதுனால. ஸோ இந்த ஒரு ஸ்டாக் டேக்கிங் எவ்ரி 30 நிமிஷம் ஒரு தடவை எடுத்தே ஆகும். நீங்கள் அது எடுத்தால் தான் நீங்கள் உங்கள் ஸ்கோரை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஆமாம், இது ரொம்ப முக்கியம். அதாவது இது பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த நாலேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. பட் நாலேஜுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், சந்தேகமே இல்லை. 85% இம்பார்ட்டன்ஸ் யூ கிவ் இட் ஃபார் நாலேஜ், சப்ஜெக்ட் நாலேஜ். பட் 15% யூ கிவ் இட் டு சம் ஆஃப் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் அந்த ஃபெரிஃபெரின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்படி சொல்கிறேன். த நாலேஜ் இஸ் த ஹார்ட்வேர் ஆஸ்பெக்ட் ஆஃப் த நீட் எக்ஸாம். அண்ட் இந்த மாதிரி த டெஸ்ட் டேக்கிங் அப்ரோச் இஸ் த சாஃப்ட்வேர் ஆஸ்பெக்ட் ஆஃப் த நீட் எக்ஸாம். ஹார்ட்வேர் முக்கியம், சாஃப்ட்வேர் ஆல்சோ ஈக்குவலி முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்தது பாருங்கள். எப்படி இந்த கொஸ்டினை நம்ம எழுதுறது, மெத்தட் ஆஃப் ஆன்சரிங் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஒன்று வந்து எலிமினேஷன் மெத்தடுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கேள்வியில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் கண்டிப்பாக 2 ஆப்ஷன் ஆன்சராக இருக்காதுன்னு எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுது இந்த 2 ஆன்சராக இருக்காது, 1 and 4 ஆன்சராக இருக்காதுப்பா அப்படின்னு தெரிஞ்சுது. அப்போ பிட்வீன் 2 and 3 தான் ஆன்சர் இருக்கணும். ஆனால் நீங்கள் ஒரு இடம் படிக்கிறீங்க, 2 இடம் படிக்கிறீங்க, கரெக்ட் ஆன்சர் உங்களால் கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி இடங்களில் கண்டிப்பாக கெஸ் பண்ணணும். எங்கெல்லாம் நீங்கள் ஒரு 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷனை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்களோ அந்த பேலன்ஸ் 2 ஆப்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணணும். பிகாஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இஸ் 0.5. ஏன்னா 2 ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஆனால் இதில் நான் 2 ரிமூவ் பண்ண முடியல, எனக்கு எதுன்னே தெரியல அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் கெஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இஸ் ஒன்லி 1/4, தட் இஸ் 0.25. ஸோ ஒன்ஸ் யூ ரிமூவ் 2 ஆப்ஷன்ஸ் definitely you should take risk and then guess. If you cannot remove even a single option, don't guess. If you are able to remove only one option, that I leave that to you. அது வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க, உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. அடுத்தது பாருங்கள், சப்ஸ்டியூஷன் மெத்தட். அப்படின்னா ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆன்சர் அந்த ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி விடை கண்டுபிடிச்சிடலாம் நிறைய இடங்களில். அப்புறம் இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது பாருங்கள், மெத்தட் வித் ஃபார்முலா அண்ட் வித்தவுட் ஃபார்முலா. சில கொஷின்ஸ் ஃபார்முலா வழியே போடுற மாதிரி இருக்கும், சில கொஷின்ஸ் ஃபார்முலா வழியே போட்டால் ரொம்ப நேரம் எடுக்கும், ஏதோ ஒரு காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி போட்டால் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் பை ப்ராக்டிஸில் வரும், எது வித் ஃபார்முலா போடணும் எது வித்தவுட் ஃபார்முலா நம்ம எழுதணும் அப்படின்னு தெரியும். அங்கே போய் ஃபார்முலா மறந்துடும், ஐயோ இது எப்படி இது என்ன அப்படி மறந்துடும், நமக்கு மல்டிப்ளிகேஷனா டிவிஷனா அப்படியெல்லாம் மறந்துடும். அப்போது என்ன பண்ணால் அந்த விதவுட் ஃபார்முலாவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். விதவுட் ஃபார்முலானா ஹவு தட் ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் அது மறந்தாலும் அங்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இதெல்லாம் 4 மெத்தட். ஒன் இஸ் த எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டியூஷன் மெத்தட், மெத்தட் வித் ஃபார்முலா அண்ட் மெத்தட் விதவுட் ஃபார்முலா. இதை ஒவ்வொன்றும் நீங்கள் இனி வர்ற எக்ஸாமில் கிளாஸ் எக்ஸாமோ கிளாஸ் டெஸ்ட்டோ எதாக இருந்தாலும் அது மாதிரி நீங்கள் எழுதி அந்த கெஸ்ஸிங்க்கும் ஒரு சின்ன ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். கெஸ்ஸிங்கே வேண்டான்னு சொல்லி ஒதுக்க வேண்டாம், கெஸ்ஸிங் தான் எல்லாமே பண்ணிடணும் வச்சுக்க வேண்டாம், நடுவால் எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஓகே பாருங்கள், இப்படி கேட்டுக்கலாம். 3 சினாரியை கொடுத்துருக்கேன். ஒரு சமிதா ஸ்ரீ என்ன பண்ணியிருக்குன்னா, இல்லை சமிதா ஸ்ரீயில் இப்போ ரோஹித் என்ன பண்ணியிருக்காருன்னா 100 கொஷனுக்கு 80 எழுதிட்டார். அப்போ 80ல் 60 கரெக்ட். இப்போ அவர் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறாரு? 4 மார்க். ஒரு கொஷனுக்கு 4 மார்க்குன்னு வச்சுப்போம். 60 கரெக்டாக எழுதுனதுனால 60 × 4 240 மார்க் வாங்கிட்டார். ஆனால் அந்த 20 மார்க்கு 20 கொஷின் தவறாக இருக்கு இல்லையா, அதுக்கு 20 மார்க் போயிடுச்சு. அப்போ 220 மார்க் வாங்குவார். இது எப்போ
கடைசி 10 நிமிஷம் முடிய அவர் 80 எழுதியிருக்கார் அப்படின்னு வச்சுப்போம். கடைசி 10 நிமிஷம் முடிய 80 எழுதியிருக்கார், அதில் 60 கரெக்டு 20 ராங்கன்னா அவர் 220 மார்க் வாங்குவார். ஒரு கேள்விக்கு 4 மார்க்காக இருந்தால். சினாரியோ 2 பாருங்கள். இன்னொருத்தர் சமிதா ஸ்ரீ வச்சுக்கலாம். இங்கே 60 கொஸ்டின் எழுதியிருக்காங்க. 100க்கு 60, அதில் 50 கரெக்ட். இவங்க கம்மி எழுதுனதுனால கரெக்ட் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்குது. 50க்கு 50 × 4 200 மார்க் வாங்கியிருப்பாங்க. அந்த 10க்கு தப்பானதுனால 10 மார்க் போயிடும். இப்போ 190 மார்க் வாங்கியிருப்பாங்க. அடுத்தது ஒருத்தர் பாருங்கள், சினாரியோ 3 அட்டெம்ப்டட் 50 கொஸ்டின் தான் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு, ஆனால் 45 கரெக்ட். 45 × 5 4 180 மார்க், 5 மார்க் போயிடும், 175 மார்க் வாங்கியிருக்கிறார். இப்போ இந்த 3ல் நீங்கள் ஏதோ ஒன்றில் தான் இருப்பீங்க. உங்களுடைய அந்த ஒரு பிஹேவியர் ஏதோ ஒன்றில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், கடைசி 10 நிமிஷம் என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஆக்ஷன் 10 மினிட்ஸ். இப்போ தான் ஆக்ஷன் அப்படின்னு அந்த சமிதா இல்லை முதல்ல ரோஹித் என்ன பண்ணோன்னா 80 எழுதிட்டார், இனி 20 இருக்குது. அந்த 20ல் குறைஞ்சது ஒரு 5ஆவது அட்டெம்ப்ட் பண்ணணும். அந்த 20 பார்த்துட்டு அதில் ஏதாவது 20 படிக்கிறாரு, ஒன்றும் புரிஞ்ச மாதிரி தெரில, ஆனால் ஒன்றில் மட்டும் கொஞ்சம் ஒரு ஆப்ஷன் வேண்டாம் இருக்காதுன்னு தெரியுது அப்படின்னா நீங்கள் ஒரு 5க்காவது கெஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். அட்டெம்ப்ட் 5 மேக்ஸிமம் மினிமம் அட்டெம்ப்ட் ஒரு 5 கொஸ்டினாக எழுதணும். அதாவது 80 கொஸ்டினாக இருக்கிறவர் 85 அட்டெம்ப்ட் பண்ணி வருவார், அது மேக்ஸிமம் 90 அட்டெம்ப்ட் பண்ணிவிட்டு வர்ற மாதிரி ஒரு இருக்கும். இப்போ 2வது இதில் இருக்கிறவர் என்ன பண்ணுவார்னா மொத்தமாகவே 60 எழுதியிருக்காரு, இன்னும் 40 கொஸ்டின் எழுதவே இல்லை. குறைஞ்சது அவர் ஒரு 10 கொஸ்டினாவது அட்டெம்ப்ட் பண்ணணும். இது 10 20 30ங்கிற அந்தந்த பர்சனை பொறுத்தது. அகெயின் ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணலாம். இந்த 3வது இருக்கிறவர் குறைஞ்சது 15ஆவது நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணணும். 15 and more they have to attempt. சரியா? அப்போ தான் உங்களுக்கு ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். எல்லா கேள்வியுமே நான் பதில் தெரிஞ்சு தான் நான் எழுதுவேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே வராது. அங்கே போகும்போது ஏதோ ட்விஸ்ட்டு வச்சு அவர் உங்களை குண்டக்க மண்டக்கவாக இது பண்ணி உங்களை மாட்ட வைக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பார். பட் இருந்தாலும் உங்களுக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் தெரியும். பேசிக் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சதுனால நீங்கள் எழுதி விடலாம். அது எழுதும்போது 100% பர்ஃபெக்டாக எழுதாட்டி கூட ஒரு 80% 90% பர்ஃபெக்டாக வரும். அந்த 10% கெஸ் பண்ணி அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சேன். பாருங்கள், முதலேருந்து பார்க்கலாம் என்னென்ன பார்த்தோன்னு. ஹவு டு எக்ஸல் இன் அன் அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம். இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் நாலேஜுக்கு ஒரு 85% முக்கியத்துவம் கொடுங்க. இந்த 15% எப்படி எக்ஸாம் எழுதுவது, டெஸ்ட் டேக்கிங் அப்ரோச்சுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஹவு டு டேக் எ டெஸ்ட் அப்படின்னா அது ஒரு கலை. இட்ஸ் நாட் சயின்ஸ், இட் இஸ் அ ஆர்ட் அப்படிங்கிறோம். தென் வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அவர் எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணுறாரு அந்த எக்ஸாமினர் அப்படிங்கிறது பார்த்தோம். தென் ஒய் யூ ஷுட் டேக் ரிஸ்க் அப்படிங்கிறது பற்றி பார்த்தோம். ஹவு மச் ரிஸ்க் யூ ஷுட் டேக் அப்படிங்கிறது பற்றி நம்ம பார்த்தோம். அப்புறம் யூ ஷுட் ரீட் த கொஸ்டின் ட்வைஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். கடைசியில் வர்ற கொஸ்டின்ஸ் இப்போ ஈஸியாக இருக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். எக்ஸாம் விட்டு வெளியே வரும்போது யூ ஷுட் ஹவ் ரெட் ஆல் த கொஸ்டின்ஸ் இன் தட் எக்ஸாம் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் எப்படி அட்டெம்ப்ட் பண்ணுறது, ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம், அது எப்படி அட்டெம்ப்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தெரிஞ்சுதான் எழுதிடுங்க. கொஸ்டின் 2 தடவை படிச்சும் புரியலையா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 2 தடவை படித்து புரிஞ்சிருக்குது ஆனால் ஆன்சர் வரலையா ஒரு டாட் போட்டுட்டு போங்க. இதான் 3 ஆப்ஷன் தான். அப்புறம் பின்னாடி டைம் இருந்தால் டாட் கொஸ்டினுக்கு வருவோம். கெஸ் பண்ணுறதா பிடிக்கிறதான்னு அப்புறம் யோசிப்போம். அட்டெம்ப்டிங் அடுத்து. அப்புறம் ஸ்டாக் டேக்கிங். ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்டாக் எடுங்க. எவ்வளோ எழுதியிருக்கோம், நம்ம ஸ்பீடாக போகிறோமா ஈஸியாக போகிறோமா அப்படின்னு. அந்த பர்டிகுலர் டே எந்த பேப்பர் ஈஸின்னு பாருங்கள். அது சும்மா அப்படி கிளான்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அப்போ அதை முதல்ல எழுதி அதில் நிறைய மார்க் வாங்குவதை பாருங்கள். நீங்கள் மேபி யூ ஆர் குட் இன் சம்திங் எல்ஸ், பட் ஆன் தட் டே இட் இல் திஸ் திங். ஓகே, அடுத்தது எப்படி அந்த எக்ஸாம் ஆன்சர் பண்ணலான்னா, ஒன்று எலிமினேஷன் மெத்தட், ஒன்று உங்களுக்கு டைரெக்டாக எனக்கு ஆன்சர் தெரியுதுன்னா பிரச்சனை இல்லை. தெரியாத பட்சத்தில் கெஸ் பண்ணணுங்கிற ஒரு இதில் இருக்கும்போது யூ கேன் யூஸ் எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டியூஷன் மெத்தட் வித் ஃபார்முலா ஆர் வித்தவுட் ஃபார்முலா, அந்த மாதிரி எல்லாம் டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் 3 சினாரியோ கொடுத்துங்க. இந்த 3 சினாரியோவில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் என்ன பண்ணுறோங்கிறதையும் நம்ம ஒரு தோராயமாக சொல்லியிருக்கோம். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். அது நீங்கள் முடிவு பண்ணணும். ஓகேவா? இப்போது நம்ம ஏதாவது உங்களுக்கு இதில் கொஷின்ஸ் இருந்தால் நம்ம பேசலாம். என்ன கொஷின்ஸ் இருக்குது, இதை நான் அப்படியே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களுக்கு என்ன ஏதாவது இதில் கொஷின் இருக்கா, அது கொஷின் இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். நீட்டு கஷ்டம் அல்லது ஜேஇ கஷ்டம்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரெசன்டேஷன் பார்த்த பிறகு அப்பாடா ஏதோ ஒரு வழி இருக்குப்பா அப்படின்னு தோணுதா?
எஸ் சார் அது மாதிரி தோணணும். அது என்ன பண்ணணும் நீங்கள் இப்போ டெஸ்ட் எழுதும்போது இந்த இந்த கிஸ்ஸிங் எல்லாம் கெஸ்ஸிங் புஷிங் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும். வெறும் தெரிஞ்சது மட்டும் எழுதிட்டு நீங்கள் விட்டுற வேண்டாம். இது கெஸ்ஸிங் பண்ணி தான் பாருங்களேன் என்ன ஆகுது. கெஸ்ஸிங் அப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆசிரியர் கேட்டாவோ சார் 10 கொடுத்தீங்க, நான் 8 எழுதியிருக்கேன், 6 எனக்கு தெரிஞ்சு எழுதுனேன், 2 சும்மா கெஸ் பண்ண சார் அப்படின்னு சொல்லுங்கள். நத்திங் ராங். அந்த கெஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ரைட் ஆகுதா தப்பாகுதா நீங்கள் பார்த்து நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அது 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 இயல்பாக வரணும். அப்படியே அந்த இயல்பாக வந்தால் தான் அது நாளைக்கு வந்து அது ஜெயிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எஸ் பிரபு, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? எஸ் சார். சொல்லுங்கள். இப்போ நாங்கள் 10 கொஸ்டின் எழுதி அதில் 6 கொஸ்டின் எழுதிட்டோம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் 4 கொஸ்டின் நாங்கள் விட்டுட்டோம்னா அந்த 4 கொஸ்டின் விட்டுட்டா உங்களுக்கு மார்க்கும் வராது, மார்க்கும் போகாது. ஓகே சார். இப்போ நீங்கள் பிரபு வந்து 10ல் 6 எழுதியிருக்காரு, அப்போ 6 × 4 24 மார்க் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனால் இன்னொருத்தர் 10ல் 8 எழுதியிருக்காரு, 6 தான் கரெக்ட், 24 மார்க். அந்த 2 தப்பாச்சா அதுக்கு 2 மார்க் போயிடும், 22 தான் வரும். ஓகே, ஒமிட் பண்ணிட்டா அந்த கொஸ்டினுக்கு மார்க் வராது, மார்க்கும் வராது, மார்க்கும் போகாது. ஓகே சார், தேங்க்யூ சார். ஒமிட் பண்ணிட்டான். ஆனால் நீங்கள் வந்து அப்படி ஃபுல்லாக நான் தெரிஞ்சாலும் எழுதுவேன், தெரிலனா கெஸ்ஸே பண்ண மாட்டேன் சொல்கிறவங்களும் சக்ஸஸ் ஆகலை இந்த எக்ஸாமில். இல்லை நான் எல்லாமே கெஸ் பண்ணுவேன்னு சொன்னவனும் சக்ஸஸ் ஆகலை. இன்பிட்வீன் அது எப்படி ஒரு நான் சொன்ன மாதிரி தான், இந்த அப்பா 500 ரூபாய்க்கும் 5 லட்சத்துக்கும் எப்படி உங்கள் அப்பா ரிஸ்க் எடுக்கிறார், அதே ரோஹித் தான். ஆனால் அவர் 5 லட்சத்துக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதே பக்கத்து தெரு தான், அதே ஆளுக்கு தான் கொடுக்கணும், ஆனால் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதுதான் அந்த ஒரு எபிலிட்டி உங்களுக்கு வரணும். அந்த எபிலிட்டி வரும். ஒவ்வொரு எக்ஸாம் பேப்பர்லேயும் நீங்கள் வந்து அதை கான்சியஸாக, அதை மனசில் கான்சியஸாக நீங்கள் அதை உணர்ந்து நீங்கள் எழுதுனீங்கன்னு வச்சுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அது வராமல் போகாது. இது வந்து ஒரு நாளில் இந்த கிளாஸ் எடுத்து போய் எழுதுறது அப்படி அதை போய்ட்டு அன்றைக்கி இது பார்த்துக்கலான்னு சொல்லி விடக்கூடாது. இப்போ இருந்தே நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் எழுதும்போது இதை யூஸ் பண்ணாதான் அது உங்களுக்கு அப்படி இயல்பாக வரும். அது இயல்பாக வரணும். அந்த இயல்பாக வரக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும், இல்லைங்களா? வேற என்ன கேள்வி? சார் எனக்கு ஒரு டவுட் சார். எஸ் ப்ளீஸ் சார். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சார். சார், ஒரு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல 5 மார்க் கொஸ்டின் இருக்குன்னா அது 2 பேஜ் 3 பேஜ் இருக்கு. நம்ம அது எல்லாமே மக்கப் பண்ணி நம்ம பப்ளிக் எக்ஸாம்ல 5 மார்க்குக்கு நம்ம எழுதுறோம் சார். இதுவே அந்த கான்செப்ட் புரிஞ்சு 1 மார்க் கொஸ்டின், ஒரு ஆப்ஷன் தொட்டு 4 மார்க் எடுக்கிறதுக்கு ஏன் சார் நம்ம கஷ்டப்படுறோம்? அதுதான், ஏன்னா நமக்கு தெரியாது. உங்கள் அம்மாவை போய் கேளுங்க, அதாவது ரவா தோசை பண்ண சொல்லுங்கள், பண்ணுவாங்களா? இல்லை ஆர்டினரி தோசை நல்லா பண்ணுவாங்களா? சார், ஆர்டினரி தோசை. ஏன்னு கேளுங்க, எனக்கு தோசை பண்ண தெரியாத உங்கள் அம்மாவுக்கு எத்தனை முறை உங்களுக்கு போட்டிருப்பாங்க. சொயின்னு இப்படி ஒரு சொய், அப்படி ஒரு சொய், 2 சொய் போட்டால் ஒரு தோசை. ஆனால் அந்த அம்மாவுக்கு ரவா தோசைன்னு கேட்டோன்னா அந்த அம்மா கன்ஃபியூஸ் ஆயிரும், ஏன்னா அது பழகுனது இல்லை. அதே மாதிரி தான் இந்த ஆப்ஜெக்டிவ் எக்ஸாம், நம்ம பழகுனது இல்லை. நம்மளே பழகிட்டோன்னு வச்சுக்கோங்க, இது இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இது ஒரு ஜுஜுபி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இது அது மாதிரி ஒரு ஜுஜுபி ஆகிடும். ஸோ ஐ எம் டெல்லிங் யூ, உங்களை உசுப்பேத்திற்காக சொல்கிற விஷயம் இல்லை. இது வெரி ஈஸி ஆக்சுவலாக. இந்த ஏன்னா ஆன்சரே கொடுத்துட்றாம, அதனால் உங்களுக்கு வந்து அந்த எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டியூஷன் மெத்தட், லிட்டில் பிட் ஆஃப் காமன் சென்ஸ், லிட்டில் பிட் ஆஃப் ரிஸ்க் டேக்கிங் எல்லாம் இருந்தால் நீங்கள் எல்லாம் பாருங்கள், 700 மார்க் மேலே வாங்கிடுவீங்க நீட்டில். 720க்கு 700க்கு மேலே வாங்கிடுவீங்க. இன்றைக்கி 600 வாங்கினாவே 600 வாங்கினாவே கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குது. அப்போ 700 வாங்கினா என்ன நினச்சி பாருங்கள். நீங்கள் டிக்டேட் பண்ணலாம், எனக்கு இந்த காலேஜ் தான், இந்த சீட்டு தான், இந்த ஜன்னலோர சீட் தான் வேணும்னு கூட கேட்கலாம். அந்தளவு நீங்கள் ஒரு கெட்டிக்கார ஆகிடுவீங்க. இது இட்ஸ் நாட் டிஃபிகல்ட். அண்ட் ஐ ஹவ் சீன் இன் மை லைஃப் ஆல்சோ. ஐ டோன்ட் நோ வெதர் யூ நோ மை பேக்ரவுண்ட். ஐ ஹவ் ரிட்டன் ஸோ மெனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். அது எல்லாத்துலேயுமே ஐ கேம் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். என்னோட பெருமை சொல்கிறதுக்காக இல்லை, என்னாலேயே முடியுது, உங்களாலேயும் முடியுங்கிறதுக்காக. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னோட நாலேஜ் மட்டும் இல்லை, இது எப்படி எழுதுவது என்பது நான் சின்ன வயசுலேயே கற்றுட்டேன். ஒரு 8வது 6வது இருக்கும்போது அது எப்படியே எனக்கு அது வந்துருச்சு. இப்படியெல்லாம் குண்டக்க மண்டக்க எழுதுனா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் மாதிரி எனக்கு தெரிஞ்சுட்டேன்னா என்னமோ தெரில. அது வந்து இட் ஹெல்ப் ஹிம் த்ரூ அவுட் மை லைஃப். ஸோ எல்லா எக்ஸாம் எழுதும் போதும் அப்படி தான். ஒரு முறை என்னாச்சுன்னா, கேட்டுங்கிற பரீட்சை இருக்குது, அதாவது பிஇ முடித்த பிறகு எம்இ படிக்கணும்னா அந்த கேட்டுங்கிற பரீட்சை எழுதுனா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அது இல்லாமல் எம்இ படிச்சுக்கலாம், ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இந்த கேட் எக்ஸாம்ங்கிற பரீட்சை எங்கள் செட்டில் தான் முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலேஜில் கொஞ்சம் கோச்சிங் மாதிரி கொடுத்தாங்க. அது கேட்டில் ஒரு 12 பேப்பர் இருக்குது, நீங்கள் எந்த ஒரு 3 பேப்பரும் எழுதலாம். நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், அதனால் ஒன்று அதை எடுத்துக்க, எலக்ட்ரிக்கல் பக்கத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி எடுத்துக்க.
நான் உள்ளே போய் எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டேன். எனக்கும் அந்த எக்கனாமிக்ஸ் சம்மந்தமே இல்லை. மெட்டீரியல் சயின்ஸ் எடுத்தேன், இன்னொன்று எலக்ட்ரானிக்ஸ் எடுத்தேன். இங்கேருந்து உள்ளே போகும்போது என்ன நினச்சேன், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிட்டு போயினேன். இந்த 3 தான் எழுதுவோன்னு பண்ணேன். ஆனால் உள்ளே போன பிறகு ஐ சோஸ் எக்கனாமிக்ஸ், ஐ சோஸ் மெட்டீரியல் சயின்ஸ், ஐ சோஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐ காட் வெரி குட் ஸ்கோர் இன் கேட். எக்கனாமிக்ஸ் பற்றி ஒன்றும் படிக்கலை, ஆனால் அன்றைக்கி போய் பார்த்தோன்னே அது எல்லாம் ஈஸியாக இருந்த மாதிரி, காமன் சென்ஸாக இருந்தது. எக்கனாமிக்ஸ்னு என்னென்ன, இப்போ தக்காளி விலை எவ்வளோ தெரியுமா? 150 sir. 150. ஏன் 150? Due to rain sir. ஆமாம், டியூ டு ரெயின் அது சப்ளை வரல. சப்ளை இஸ் லெஸ், டிமாண்ட் இஸ் மோர் இல்லையா? சப்ளை கம்மியாக இருக்கும்போது டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது ப்ரைஸ் அதிகமாகாமல் ஆகாதா? சப்ளை கம்மியாக இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அப்போ ப்ரைஸ் அதிகமாகாமல் ஆகாதா? ஆகும். இதுதான் எக்கனாமிக்ஸு. இதுக்கு ஒன்று நம்ம படிக்க வேண்டும். இது மாதிரி ஏதோ கொண்டக்க மாட்டாக்கா 10 கேள்வி கேட்டுருந்தாங்க. நான் பார்த்தேன், இது என்னடா இது, நம்ம பிரச்சனையே இல்லை, நமக்கு இது தெரிஞ்ச மாதிரி இருக்குன்னு அதெல்லாம் எழுதிட்டேன். ஆக்சுவலி இது ஒரு கேள்வி, அதில் இதெல்லாம் எழுதிட்டேன். அப்புறம் வந்து நான் வந்து பார்த்தா நீட்டில் நான் மெட்டீரியல் சயின்ஸும் அந்த மாதிரி நல்லா எழுதிட்டேன். எக்கனாமிக்ஸும், தட் டைம் இட் வாஸ் கால் சோஷியாலஜி அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட், அதுவும் எழுதிட்டேன். தென் ஐ காட் வெரி குட் ஸ்கோர். எங்கள் கிளாஸில் நான் 4th ரேங்க் தான் இருந்தேன். ஒரு டாப்பர் ஒருத்தர் இருப்பான், அவனை விட நான் தான் அதிகமாக மார்க் வாங்கிட்டேன். அப்புறம் என்னடான்னு கேட்டால் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நான் இதை மாதிரி எழுதிட்டேன்டா அப்படின்னு. ஸோ அது எதுக்கு சொல்கிறேன்னா, தட் இஸ் த கைண்ட் ஆஃப் திங். என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி நீங்கள் வச்சுக்கோங்க உங்களை. அது எப்படி வேணால் நீங்கள் நம்ம எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது தெரியும். நிறைய பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க, இனிமேலும் சொல்லுவாங்க, உங்கள் டீச்சர்கள்லாம் சொல்லுவாங்க, ஃபிசிக்ஸ் கஷ்டம், பயாலஜி ஈஸி, கெமிஸ்ட்ரி நடுவாள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீட்டை பற்றி சொன்னால் எல்லோரும் இதை சொல்லுவாங்க, நான் இன்க்ளூடிங் மீ. ஆனால் அந்த பர்டிகுலர் டேயில் அப்படி இருக்காது. இது கிரிக்கெட் பிச்சு மாதிரி. கிரிக்கெட் பிச்சு நம்ம சென்னை சேப்பாக்கு வந்து நல்லா ரன் அடிக்கலான்னு போவாங்க. ஆனால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா அது இது பவுலிங் பிச்சாக போயிடும். எல்லாம் 100 ரன்லேயே எல்லாம் அவுட் ஆகிருப்பாங்க. கிரிக்கெட் பிச்சை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான் இந்த எக்ஸாம். ஆன் த டே அந்த பிச் எப்படி இருக்குது, ஆன் த டே அந்த எக்ஸாம் பேப்பர் எப்படி இருக்கிறதை மனதில் கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்படியே இப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே தெரிஞ்ச மாதிரி இருக்குது. இப்படி அடுத்தது பயாலஜி போகிறீங்க, ஐயோ என்ன அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அடுத்து கெமிஸ்ட்ரி போகிறீங்க, ஐயோ இது என்ன கொஞ்சம் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கொண்டக்க மண்டக்கா இருக்குது அப்படின்னா அது தெரிஞ்சிடும். ஓகே இப்போ ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருக்க மாட்டேங்குது, வை நாட் ஐ டூ இட் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் போயிடலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் அது இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ கீர்த்தனா, இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் ப்ராக்டிஸ். யூ ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். அது நீங்கள் கடைசி எக்ஸாம் அந்த அடுத்த வருஷம் தான் நீட்டு, அப்போ பார்த்துக்கலான்னு இருக்க வேண்டாம். இது அப்போ தான். இப்போ சைக்கிள் ஓட்டி பழகும்போது எப்படி இருந்தது, ஈஸியாக இருந்ததா உங்களுக்கு? No sir. ஆனா இப்போ சைக்கிள் ஓட்டுறேன்னு தெரியாமையே ஓட்டுறீங்களா? எஸ் சார். அனிச்சை செயல் ஆகி போச்சு. அது அனிச்சை செயல், அது உங்களுக்கு தெரியாது. எப்போ காலம் தோணும், எப்போ பிரேக் பிடிக்கணுங்கிறது நீங்கள் ஒன்றும் நீங்கள் மனசில் போட்டு சிக்னல்லாம் கொடுக்க வேண்டாம். அது பாட்டு கை அமுத்துது, கால் அமுத்துது, போகிறீங்க, ஜாலியாக பாட்டு போகிறீங்க, இல்லை பராக் பார்த்துட்டு போகிறீங்க, இல்லை அந்த பக்கம் ஃப்ரெண்டு ஆப்போசிட் வந்த கையெடுத்து ஆய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. பட் இது பாட்டு நடக்குது. அந்த மாதிரி இந்த டெக்னிக்ஸும் உள்ளே புகுந்து ஒரு அனிச்சை செயல் ஆகிவிட்டால் நீங்கள் ஜெயிப்பது உறுதி. ஐ ஆம் டெல்லிங் யூ, ஆல் ஆஃப் யூ வில் வின் இன் நீட் ஆர் ஜெய், வாட் எவர் யூ வாண்ட் டு ட்ரை. இந்த டெக்னிக் தெரியாமல் தான் இந்த என்டையர் தமிழ்நாடு மண்டை உடைக்குது. ஐயோ நீட் வேண்டாம், அது இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த டெக்னிக்கை யாரெல்லாம் தெரிஞ்சாங்களோ அவங்கெல்லாம் தே ஆர் கம்மிங் அப் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். ஐ வில் டெல் யூ ஒன் மோர் திங் அகெயின். நிறைய நம்ம பழைய குழந்தைகளுக்கு இது ரிப்பீட்டாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. மை சன் காட் 400 மார்க் அவுட் ஆஃப் 500 இன் 10th ஸ்டாண்டர்ட். ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் 400 மார்க் வந்து அவ்வளோ ஒன்றும் நல்ல மார்க் இல்லை, 450 அப்படி இருந்தால் நல்ல மார்க்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வருஷம் அப்புறம் 12th போனால் 12th 1050 மார்க் நம்ம 88% நம்ம வருது. அது ஒரு பக்கம் இருக்குது. அப்புறம் நாங்கள் வந்து இந்த மார்க் வச்சு போகிற யூனிவர்சிட்டிலாம் போக வேண்டாம், இந்த என்ட்ரன்ஸ் வச்சு இருக்கிற யூனிவர்சிட்டி போய்க்கலாம். அவன் சொன்னான், அப்பா எனக்கு தான் ஒரு சப்ஜெக்ட் தெரியுமே, என்ட்ரன்ஸ்னால் டிக் அடிச்சுட்டு வந்துகிட்டே இருப்பேன், இதெல்லாம் எழுதணும். இவன் எழுத மாட்டான், சோம்பேறி. ஒரு 10 லைன் எழுதுற இடத்துல ஒரு 8 லைன் எழுதி போதுப்பா அப்படின்னு வந்துடுவான், மார்க் வராது. அதுதான் அவனுடைய இது. ஆனால் அவனுக்கு நாலேஜ் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனான். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லேயும் அந்த கிளாஸில் டாப்பரை விட இவன் தான் முதலாள வந்தான். ஸோ அது அந்த பையனுக்கு அது ரொம்ப சூட் ஆயிடுச்சு. ஸோ நான் இது மாதிரி நிறைய குழந்தைகளை பார்த்துருக்கேன். இது வந்து என்னோடய சன்னுங்கிற மட்டும் இல்லை, ஐ ஹவ் சீன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் மை லைஃப். பார்த்துருக்கேன். நீங்களும் வெல்லலாம், ப்ரொவைடட் உங்களுக்கு அந்த மனசு இருக்கணும். அப்போ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ கெஸ் பண்ணுறதெல்லாம் தப்புப்பா
அதெல்லாம் க்ரைம், அது ஒரு குற்றம் அப்படின்னு நினைப்பாங்க. குற்றமெல்லாம் ஒன்றும் கிடையாது. கெஸ் பண்ணுறது குற்றம் கிடையாது. கெஸ் பண்ணால் அவனே அந்த ஆப்ஷன் கொடுக்குறான், நீ கெஸ் பண்ணுன்னு சொல்லி அந்த ஆப்ஷன் அப்படி கொடுக்கும்போது அது குற்றம் கிடையாது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யா, வேறு எதாவது கொஸ்டின் இருக்க மாட்டேன். ரோஹித், ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுப்பா. ஆன் பிஹாஃப் ஆஃப் அதர்ஸ் ஆல்சோ, நாட் நீ கேட்குறது உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா அவர் ரோஹித் சர்மா படம் போட்டிருக்கிறார், அவர் நல்லா ரிஸ்க் எடுக்கிறவர் தானே ரோஹித் சர்மா. ஏன்னா முதல் பேட் பண்ணுறவரே அந்த பிச்சு பவுலர் எப்படின்னே தெரியாது, இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து பேட் பண்ணுறாரு இல்லையா? அப்படி தான் ரோஹித். எஸ் சார். சார் பட் நோ டவுட் சார், ஐ ஆம் கிளியர் ஆஃப் தட் சார். ஓகே, வெரி குட் வெரி குட். ஓகே, இது நீங்கள் கிளியரான மட்டும் பார்த்தா இதை போய் நான் சொன்னதை போய் பரிச்சு எழுதி 10க்கு 10 வாங்குற அது இல்லை. இதை நீங்கள் உணர வேண்டும். உணர்ந்து உங்கள் அப்படியே உடம்புக்குள்ளே அது போகணும். இந்த எக்ஸாம் எப்பெல்லாம் இந்த எக்ஸாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் வருதோ, நம்ம இந்த மாதிரி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துட்டான். அப்புறம் பாருங்கள் உங்கள் மார்க்கில் எப்படி வருதுன்னு. அப்படியே அதிகமாக வரும். எல்லாம் நினைப்பாங்க, என்ன இந்த கீர்த்தனா இப்படியெல்லாம் படிக்க மாட்டாலே, ஆனால் மார்க் விட்டு வருதே அப்படிம்பாங்க. அது வந்துடும் மார்க். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் இதெல்லாம் ஒரு ஈஸியான ஒரு இவ்வளோ ஈஸி பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில். ரவீனா ஸ்லூவா இசு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காமா ரவீனா? No doubt, sir. No doubts. Now you are confident, more confident? Yes, sir. Confident. ஸ்வேதா ஸ்ரீ, தேனிக்காரங்க ஒன்றும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. தேனிக்காரங்க உங்களுக்கு எப்படி இருக்கு? We are cleared, sir. We are clear, sir. Okay. தேனிக்காரங்களுக்கு வீரம் அதிகம். தேனிக்காரங்களுக்கு வீரம் அதிகம். வீரம் வேற, கான்ஃபிடன்ஸ் வேற. வீரம் இஸ் பிரேவ்னஸ். ஒரு சிங்கம் வருது, அதை எதிர்த்து நிற்கிறதா, அதுதான் வீரம். கான்ஃபிடன்ஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். நம்ம 2 பேரும் தான். ஆனால் அந்த தேனிக்காரங்களுக்கு வீரம் அதிகம். நான் கேட்டேன்ல, தேனி எதுக்கு பேர் போனது? என்ன, தேனி வீரத்துக்கு பேர் போனது. பிரேவ்னஸ், இட்ஸ் நாட் கான்ஃபிடன்ஸ். அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, எஸ் பிரபு. கான்ஃபிடன்ஸ் இருக்கு சார். கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக், வீரம் இருந்தே கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அது சந்தேகமே இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு, எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கான்ஃபிடன்ஸ் இருக்கும், வீரம் இருக்காது. நிறைய பேருக்கு 100ல் சொசைட்டியில் 95% கான்ஃபிடன்ஸ் இருக்கும், 5% தான் வீரம் இருக்கும். அந்த வீரம் இருக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி கான்ஃபிடன்ஸ், அதாவது கான்ஃபிடன்ஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் வீரம். கான்ஃபிடன்ஸ் சப்செட் ஆஃப் பிரேவ்னஸ். ஓகே, ரைட். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? பூஜா. சார், ஐ ஹேவ் ஒன் மோர் கொஸ்டின் சார். யா ப்ளீஸ். சார், நம்ம என்னதான் படிச்சிருந்தாலுமே, என்னதான் கான்ஃபிடன்ஸ் இருந்தாலுமே, எக்ஸாம் அதுக்குள்ள போனா ஆட்டோமேட்டிக்கா ஃபியர் வருது சார். அது எப்படி சார் ஹேண்டில் பண்றது? அதுக்கு காரணம் நமக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னு யோசனை பண்றதுனால. நீங்க எப்பவுமே கான்ஃபிடென்ட்டாக போங்க. ஐ டோன்ட் நோ, ஸ்வேதா ஸ்ரீ, நீங்கள் போன வருஷம் நம்ம கிளாஸில் இருந்தீங்களா? Yes, sir. நான் சொல்லுவேன், ஹவ் மை சன் வில் கம் அவுட் ஆஃப் த, அதாவது எக்ஸாம் முடிச்சு அந்த ஹாலில் விட்டு வெளியே வருவாங்க இல்லையா, அப்போ வரும்போது என் பையன் 2 கை நீட்டி, அப்பா பின்னிட்டப்பா அப்படின்னு வருவான். அப்போ நாங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் நின்றுருப்போம். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, சார் உங்கள் பையன் தான் சார் பின்னிட்டே அப்படிம்பா. ஆனால் 70 மார்க் தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு ஸ்வேதா ஸ்ரீ மாதிரி அழுதுகிட்டே வரும். என்னமான்னு கேட்டால், அரை மார்க் போயிடுச்சு, எனக்கு 98 தான் வரும்னு அழுகும். இங்கே ஒரு பையன் 70 மார்க் தான் வரும், ஆனால் அவன் ரொம்ப சந்தோஷமாக பின்னிட்டேன்னு சொல்லி வரான். இங்கே ஒரு பொண்ணு 98 மார்க் வாங்குது, அப்போ அந்த இன்னொரு 1/2 மார்க் மிஸ் பண்ணிட்டேன்னு அழுதுட்டு வருது. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். கான்ஃபிடன்ஸ் இது ரொம்ப முக்கியம். அது வந்து தைரியமாக எனக்கு தெரியும்னு போட்டு சொல்லி வரணும். அப்போது எங்கள் பையனுக்கு மறுபடியும் என் பையனை பற்றி எடுக்கிறதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, அவன் ஒரு நல்ல ரோல் மாடல். இன்றைக்கி டெஸ்ட் வீக்குன்னு வச்சுக்கோங்க, 5 சப்ஜெக்ட் இருக்கும். மண்டே டெஸ்ட் வீக், இந்த வாரம் ஃபுல்லாக டெஸ்ட்டு. நான் கேட்பேன், என்னப்பா அப்படிமா, ஆமாப்பா டெஸ்ட் வீக்குன்னு சொல்கிறாங்க அப்படிம்பா. என்ன இன்றைக்கி என்ன டெஸ்ட்டுன்னு கேட்டால், 5 சப்ஜெக்ட்டுக்கு ஏதோ ஒன்று இருக்கும் அப்படிம்பா. அன்றைக்கி எழுதிட்டு வந்துடுவான். எழுதிட்டு வந்த பிறகு கேட்டோம்னா எப்படின்னா, சுமாராக எழுதியிருக்கேன் அப்படிம்பா. அப்போ நாளைக்கு என்ன டெஸ்ட்டுன்னா, ஒன்றும் முடிஞ்சதில்லை, 4 ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்றவான். பார்த்தீங்க என்ன அளவு ஒரு கான்ஃபிடென்ஸ். ஹலோ, யார் கேட்டது? பூஜா. இந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் நீங்கள் எந்த பரீட்சையும் ஜெயிக்கலாம். பயமே கிடையாது. எனி டைம் ஆஃப் த டே, எனி டைம் ஆஃப் த நைட் யூ கீப் எ டெஸ்ட், யூ வில் ரைட். மார்க் வருமா வராதா, தட் இஸ் டிஃப்ரெண்ட் திங், பட் யூ வில் ரைட். அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக மார்க் வந்துடும். அஃப்கோர்ஸ் சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும், அது வேண்டான்னு சொல்லலை, பட் அதோட கான்ஃபிடன்ஸும் வேணும். அங்கே போனால் எனக்கு ஒரு கை உதறது, கால் உதறது, எதனாலனா, நம்ம நல்லா படிக்கலையோ, நம்ம பக்கத்து பெஞ்சு அந்த ஸ்ரீதேவி நல்லா படிச்சிருச்சோ, அப்புறம் அப்போ தான் அந்த ஸ்ரீதேவி அதுக்கு அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து கேட்கும், பூஜா இதை படிச்சியாமா அப்படின்னு கேட்கும்.
அது நம்ம அரைகுறையாக படிச்சிருப்போம், நம்ம அப்பவே பீதி கிளம்பிடும். அப்படியே நடந்திருக்குதா பூஜா? எஸ் சார். அது அப்படி இல்லை, நம்ம எல்லாம் படிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு நீங்கள் போகணும். இல்லை உள்ளே போகும்போது அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கலன்னு நினச்சி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நாம் எல்லாம் படித்தோம், வி ஆர் கிரேட், வி ஆர் ஆன் த டாப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு மாதிரி உள்ளே போனீங்கன்னா அந்த எக்ஸாமே உங்களுக்கு ஈஸியாக தான் தோணும், அப்படி தான் தெரியும். எஸ், ஓகே ஓகேங்க சார். ஓகே. இனிமேல் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்களா பூஜா? எஸ் சார். ஓகே, வெரி குட். சார் ஐ ஹேட் டவுட் சார். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே 11th ஸ்டாண்டர்ட் சார்? ஆமா, மோஸ்ட்லி மோஸ்ட்லி. சார் we are 12th students. பரவாயில்ல. அதான் இப்போ நாங்கள் இங்கே வந்து 12th, அதாவது 11th போர்ஷன் தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் 12th நீட் எழுதுகிற வரை 12th போர்ஷனே எடுக்க மாட்டோம். பட் 11th போர்ஷனுக்கு ஒரு ரிவிஷனாக வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகே, அதனால் நீங்கள் 11th போர்ஷனுக்கு ஒரு ரிவிஷனை மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அது வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் 12th போர்ஷன் நீங்களே படிச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து அந்த 11th குழந்தைகளை பேஸ் பண்ணி தான் இது என்டையர் கிளாஸ் நடத்துகிறோம். இப்போ ஒவ்வொன்றிலையும் ஒரு 4 கிளாஸ் ஆகிருக்கு. ஃபிசிக்ஸில் 4 கிளாஸ் ஆகிருக்கு, மேத்ஸில் 4 ஆகிருக்கும், பயாலஜியில் 3 ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், 3 4 தெரில. கெமிஸ்ட்ரியில் 2 தான் இருக்குது, ஏன்னா அதுக்கு கொஞ்சம் கடைசியாக தான் எடுத்தார். இன்றைக்கும் 10 மணிக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு கிளாஸ் விட்டமே அதெல்லாம் பாதர் பண்ணிக்காதீங்க. வாட் எவர் யூ இனிமேல் வர கிளாஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே ஒண்டர்ஃபுல் டீச்சர்ஸ். இன்ஃபேக்ட் நேற்று மேத்ஸ் கிளாஸில் ஒரு வாத்தியார், ஏதோ ஒரு டீச்சர் அவர் அட்டன் பண்ணாராமா, ஏதோ ஒரு ஊர்லேருந்து, மறந்துட்டேன், கோவில்பட்டி. அவர் எனக்கு கூப்பிட்டார். அதுக்கப்புறம், சார் ரொம்ப நல்லா எஃபர்ட் போடுறீங்க சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னார். எப்படி சார்? இல்லை நான் ஒரு ஸ்கூல் டீச்சர் தான், எனக்கு தெரியும் ஹவ் டிஃபிகல்ட் இட் இஸ், பட் அது ரொம்ப அழகாக எடுக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னார். எங்கள் மேத்ஸ் வாத்தியார் ரொம்ப பாராட்டினார். அதே மாதிரி தான் எங்கள் மற்ற வாத்தியர்களும் கூட. ஆஃப்கோர்ஸ் நான் ஆர்கனைசர், ஐ எம் ஆல்சோ, ஐ கேன் கிவ் யூ எனர்ஜி. இப்போ அதாவது தூங்குறவனு கூட நான் எழுப்பி விட்டுருவேன், அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. ஸோ படிக்காத சோம்பேறி அல்லது கொஞ்சம் எப்படியோ பயந்தாங்கோழி கூட நான் தைரியசாலியாக ஆக்கிடுவேன். ஸோ தட் இஸ் மை ஸ்பெஷாலிட்டி. ஸோ நீங்களும் அந்த தைரியத்தோடு போய் எழுதுங்க, யூ வில் டெஃபினெட்லி வின். நீங்கள் வின் பண்ணலன்னா வந்து எனக்கு கேளுங்க, ஏன் சார் அன்றைக்கி சொன்னீங்களே என்னால் வின் பண்ண முடியலன்னு வந்து என்னைய நாக்கு பிடுங்குற மாதிரி ஒரு கேள்வி கேளுங்க. நீங்கள் கேட்கவே மாட்டீங்க, நீங்கள் வின் பண்ணிவிட்டு ஸ்வீட்டோடு தான் வருவீங்க. எஸ் சார், ஐ ஹேவ் ஒரு ரவுண்ட் ரெக்வெஸ்ட். சொல்லுமா சார். 6:30க்கு கிளாஸ் வைக்கிறதுனால அட்டென்ட் பண்ண முடியல சார். ஏன்? கேன் யூ சேஞ்ச் த டைம்? இல்லை ஏன் என்ன? இல்லை சார், டியூஷன் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது சார். டியூஷன் இல்லை நாங்கள் நிறைய டைமிங் நாங்கள் முன்ன பின்னெல்லாம் பார்த்தோம். 6:45 வச்சோம், 7 கூட வச்சோம், 6:15 கூட வச்சோம். கடைசியில் தான் 6:30க்கு வந்தால் நிற்கிறோம். ஏன்னா அதை மாற்றினா இன்னும் பல குழந்தைகளுக்கு டிஸ்டர்ப் ஆகும். நீங்கள் முடிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள், இல்லை அது உங்களுக்கு முக்கியமான அது பண்ணுங்கள். வாட் டு டூ, ஒன்றும் பண்ண முடியாது அதை. ஏன்னா 7 மணினா இப்போ 8:30 ஆயிடுது. எல்லாம் குழந்தைக்கெல்லாம் பசிக்குது. செவிக்கு உணவில்லாத போது சிறு வயிற்றுக்கும் ஈயப்படும் என்பது அது பழைமொழி. இப்போ வயிற்றுக்கு இருந்த பிறகு தான் செவிக்கே கொடுக்கணும். அப்படிங்கிறனால 6:30 வச்சது காரணம் 8க்கு முடிக்க முடியும், 8க்கு போய் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். அது மாதிரி தான். இதே 7:50னா 8:30 ஆகிடும். இட் வில் பி டூ லேட் ஃபார், நீங்கள் குழந்தைங்க தானே, இப்போ டூ லேட். அது போக லேட்டாக நைட்டில் சாப்பிடக்கூடாது. அதுக்காக 6:30க்கு முன்னாடியே சாப்பிட்டு வான்னு சொல்ல முடியுமா? அதுவும் முடியாது. ஏன்னா ஃபுட்டு ரெடியாக இருக்காது நிறைய வீடுகளில். ஸோ வி ஹவ் அரைவ்ட் அட் பை எல்லா காம்பினேஷன் பார்த்து தான் அந்த 6:30 அரைவ் பண்ணியிருக்கோம். அதில் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த டைமிங். நீங்கள் முடிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு எது ப்ரையாரிட்டி அது பார்த்துக்குங்க. ஏன்னா அது வாரத்துக்கு 2 நாள் தானே 6:30 வச்சுருக்குறோம், ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. மற்ற நாளெல்லாம் நீங்கள் உங்களுடைய இதை அட்டன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, வேறு எதாவது கேள்வி? ஓகே, வேறு நோ சேஞ்ச். ஏன்னா நம்ம எல்லா ட்ரையல் அண்ட் எல்லாம் பார்த்தாச்சு. ஏன் இந்த 7:30 இன்னைக்கு மார்னிங் வைக்கிறோன்னா, இந்த வாத்தியார் இப்போ தான் இருக்கார். And these teachers, all 3 teachers are from Chennai and the chemistry teacher is from Bombay. They're all highly, என்ன சொல்கிறது, அவங்கெல்லாம் ரொம்ப பிஸி. அவங்கெல்லாம் நமக்கு வரதே ஒரு பெரிய விஷயம்னு வச்சுக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி ஒரு Can you please post yesterday's maths class in YouTube for revision, sir? Yes, it is already ready. I will be posting in another about 1 hour's time. நான் அதை ரெடி பண்ணி சேனல் நேம் கொஞ்சம் சொல்லுங்க சார். கேசவமூர்த்தி ரங்கசாமி என்னோட சேனல் நேம். நீங்கள் குரூப்பில் இருக்கீங்களாமா? எஸ். இல்ல சார், எங்க ஸ்கூல் தனி குரூப்ல இருக்கு சார். அதனால உங்க குரூப். எந்த ஸ்கூல் உங்களுது? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இல்ல அது நீங்க தனி ஸ்கூல்ல இருந்துக்குங்க, பட் எங்க குரூப்ல சேர்ந்துங்க. ஏன்னா எங்க குரூப்ல டைமிங் வரும், சாம்பிள் பேப்பர் வரும், क्वेश्चन வரும், ஆன்சர் வரும், குழந்தைகளே ஆன்சர் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ண முடியுமா சார்? ஆமா, நீங்க உங்க மொபைல் நம்பர், யாரோ ஒரு மொபைல் நம்பர் கொடுங்க, அதுல லிங்க் அனுப்புறேன், மத்தவங்க எல்லாம் ஜாயின் பண்ணிக்கங்க. ஒரு மொபைல் நம்பர் கொடுங்க, சொல்லுங்க. 91 1 minute.
91 59 59 23 23 22 22 07. 07. யார் பேரு? கவினயா பிரபாகரன் சார். கவினயாவுக்கு நான் ஆட் பண்றேன். அவங்க லிங்க் அனுப்புறேன். மற்ற குழந்தைக்கெல்லாம் நீங்க அனுப்பிச்சு விட்டுருங்க. சரியா? ஓகே சார். அப்ப அதுல ஆட் அப்ப பண்ணிக்க. ஜாயின் ஆயிட்டேன். ஏன்னா இதுல ஆட் பண்ணாதான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு எல்லா மெசேஜ் அதுல மற்றதுல வராது இல்லையா? எங்களுக்கு வந்து அதான் ஒரு 450 வீடியோவில் நீட்டு பற்றியே ஒரு 10 20 30 வீடியோ இருக்கும். நீட்டோட அந்தந்த கிளாஸ் இப்போ 4 கிளாஸ் எடுத்தோம்ல அதெல்லாமே அது வீடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் கூட அட்டன் பண்ணலாம். ஓகே சார். சரியா? ஓகே. ஆல் தி பெஸ்ட். Thank you. Close at this. எல்லாரும் ஜாயின் ஆயிட்டேன். We will meet again at 10 o'clock for chemistry class. All the best for you. ஓகே சார். Thank you, sir.